This video sponsored by SBO Digital Marketing. 5 வருடத்திற்கும் மேலாக ரன் ஆகிட்டு இருக்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பச்சை கடலை பருப்பு சுயம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பச்சை கடலை பருப்பு வாங்கிக்கிட்டேன். அதை லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதையும் இந்த பருப்பு போட்டு நல்லா வேக வைக்கிறோம். 3/4 பருப்பு பதம் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். என்னதான் வெரைட்டியாக ஸ்வீட் இருந்தாலும் இந்த ஸ்வீட்டுங்கிறது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. பருப்பு 3/4 பதம் வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த பருப்பை வந்து நல்லா சூடு ஆறுற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கிறோம். மிக்சியில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். கூடவே வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து 2யுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அது கூட வந்து ஏலக்காய் சுக்கு அதை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லா மாவையுமே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு கொட்டி அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காமல் கரைச்சி வச்சுக்கணும். அந்த மாவில் இந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணி அதை நம்ம அடுப்பில் வச்சுருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுயம் ரெடி. புதுசாக ஏதாவது ஸ்வீட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஒரு ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கலந்ததும்